இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நம்பிக்கை அளித்து எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவி செய்ய ஒருவர் இருக்கின்றார். யாராக இருக்கும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியை தருகின்றார். ஒருவேளை இன்றைக்கு முன்னோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்க நீங்கள் பயப்படலாம். என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, பதட்டமாகவே இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அடியை நான் எடுத்து வைக்க போகிறேன். நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா வாழ்க்கையில் எனக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய முதலாவது அடி எடுத்து வைக்கும் போதே பதட்டம். ஐயோ, நான் அந்த விஷயம் பண்ணியிருக்கேன், இது எனக்கு சக்ஸஸ் கொடுக்குமா, இல்லை என்ன ஆகும் தெரியலையே, சில பல குழப்பங்கள். இன்றைக்கி சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட யோசிப்பாங்களே, இந்த பிஸ்னஸ் எப்படி போகும்னு தெரியல, ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க. இனி எத்தனை பேர் எடுத்ததுமே ஜெயிக்கலாம்ல. சில பல தோல்விகள், சில பல அவமானங்கள், சில பல எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு அவமானத்தை பார்த்துட்டே பயப்படுறோம்ல. ஆண்டவரே என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுடைய எடுத்து வைக்கின்ற முதல் அடி வெற்றியின் பாதை அடியாக தான் இருக்க போகுது. சோர்ந்து போக்காதீங்க, ஜெபிச்சுட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவருக்குள்ளாக நம்பிக்கை நீங்கள் வச்சு ஜெபிக்கின்ற பொழுது அழகான வேத வார்த்தை இன்று நாள் கொடுத்துருக்காங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமுள்ள அன்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை இது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல, நல்ல பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் சொல்லி கடந்து போய் பாருங்களேன், எல்லாமே வச்சு தாங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காரு. உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. நீ கஷ்டப்பட போகிற, இப்போ கஷ்டப்பட போகிற, ஆனால் பின்னாடி நீ ஓஹோன்னு இருக்க போகிற. ஆனால் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். நடா இது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பார்த்துக்கலாம், விடுங்க, இப்படியே இருக்க போகிறது இல்லைல்ல. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். எங்கெல்லாம் நம்ம தலை குனிஞ்சோமோ, எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ, அங்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையை உயர்த்த போகின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுட்ருக்கோம் வாழ்க்கையில். சில பல அவமானங்களை கற்றுட்ருக்கோம், தோல்வியை, நிறைய தோல்வி தான் வருது வாழ்க்கையில். தோற்றுக்கிட்டே இருங்க, பிரச்சனையே இல்லை, ஜெயிக்கலாம். ஏன்னா சில பல எக்ஸ்பீரியன்ஸ் தேவை வாழ்க்கையில். எடுத்ததுமே நான் ஜெயிக்கணும், எடுத்ததுமே நான் வாழ்க்கையில் மேலே போகணும் அப்படின்னா யாரும் அந்த மாதிரி போனதையும் கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைப்பால் முன்னேறினவங்க எத்தனை பேர் இல்லை. நம்ம மட்டும் ஈஸியாக எல்லாமே கிடச்சணும்னு நினைக்கிறோம்ல. அந்த முட்டாள்தனத்தை தூக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம வாங்கிக்கின்ற பொழுது, அது ₹1 சாக்லேட்டாக இருக்கட்டுமே, இல்லை ₹1,00,00,000 ஒரு வீடாக இருக்கட்டுமே, அது நம்ம சொந்த உழைப்பில் நம்ம வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். மகளே மகனே, கலங்காத, உற்சாகமாக இரு, தினந்தோறும் ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மாவோடு கேட்கின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போகின்றார். மகளே மகனே, கலங்காதரா, நான் இருக்கேன். ஏன் சோர்ந்து போகிற? நீ யாரும் இல்லை நினைக்காதா, உன் பக்கத்தில் நான் இருக்கேன். உன் நல்ல பலனுன்னு ஆவியை கொடுத்துருக்கேன். சோர்ந்து போகாது. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகும் வேளையில் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பலத்தின் ஆவியை எங்களுக்கு தருவதற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. நீர் எங்களுக்கு பலனாக வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலவீன தருணங்களில் எங்களை தூக்கி எடுத்து பலப்படுத்துங்கப்பா. பயம் எங்களை தடுத்து பின்னோக்கி இழுக்கின்ற பொழுதெல்லாம் முன்னேறி செல்வதற்கான தைரியத்தை தருவீர் என்று நம்புகிற ஆண்டவரே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி எங்களுக்கு வாசலை திறந்து உம்முடைய பரிபூர்ண திட்டத்திற்குள் வழிநடத்துவீராக ராஜா. விசுவாசத்தில் தைரியமாக நடக்கும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா தடைகளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அருளால் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உம்முடைய சமாதானத்தினால் எங்கள் உள்ளத்தை நிறைந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வழிகாட்ட இருப்பின நம்புகிறேன் ஏசப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள்
என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.